ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் பிப்ரவரி 1ஆம் தேதி. நமக்கு வந்து இப்போ தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நாம் வந்து வீட்டில் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ இது வாங்கி நான் வாங்கலாம். எப்பொழுதும் செல்வம் நிலைத்திருக்கும். அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள், அப்படி இல்லைன்னா வீட்லேயே இருக்கிறத எடுத்து வச்சு கூட சாமிக்கிட்ட வச்சு இது பண்ணுங்கள். இல்லைன்னா தூப தீபாரணை காட்டுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2/2025 பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை, குரோதி வருடம் 19ஆம் நாள், தை மாதம் 19ஆம் நாள், திருதியை திதி. இன்றைக்கி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறதுனால நான் இது பண்ணுறேன். சித்த யோகம், திருநள்ளாறு சனி பகவானுக்கு வந்து இன்றைக்கி வந்து அபிஷேக ஆராதனை. இன்றைக்கி வந்து சூரிய உதயம் வந்து 6:38. நாம் வந்து ரொம்ப நம்மளோட வலக்கையில் திறமை, அறிவு, சாதுரியம் இருந்தாக்க இடக்கையில் வெற்றிங்கிறது வந்து இது கொடுத்துருக்காங்க. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30. இன்றைக்கி வந்து விஷ்ணு பகவானுக்கு உரிய நாள். நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. நான் அதனால் காலையிலேயே பதிவு கொடுத்துருக்கேன். கௌரி நல்ல நேரம் காலை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் வந்து 10:00 to 11:30, மாலை 9:00 to 10:30. பரிகாரம் வந்து இன்றைக்கி வந்து தயிர். திதி வந்து திதி துவயம் போட்டிருக்கு. ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. சந்திராஷ்டிரமம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேணாம். இறை சிந்தனையில் நீங்கள் இருங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் ஆதாயம், ரிஷபம் ஆதரவு, மிதுனம் தோல்வி, கடகம் போட்டி, சிம்மம் லாபம், கன்னி பெருமை, துலாம் பயம், விருச்சிகம் நற்சொல், தனுசு மகிழ்ச்சி, மகரம் கீர்த்தி, கும்பம் சோதனை, மீனம் வாழ்வு. நாளைய விசேஷங்கள் வந்து சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் போர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு உரிய நாள். நாளைக்கு சுப நாள், தேவமாதா பரிசுத்தமான திருநாள், சுப முகூர்த்த நாள். அதாவது கிறிஸ்துமஸ்க்கு நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது. சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே நல்லது. சொல்லக்கூடாத பேச்சு சொல்லக்கூடாத பேச்சுன்னா அதை சொல்லாமையே இருக்கிறது நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் என்ன ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நானே அனுபவித்தது. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதாவது நெட் ப்ராப்ளத்தினால தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் சொல்கிறேன். நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இன்றைய மருத்துவ குறிப்பு என்னன்னா, நான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கண் நோய், தலைவலி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கு நான் ரொம்ப அனுபவித்தேன். நான் இன்றைக்கி வந்து பாருங்கள், தலை குளிக்கும் பொழுது என்ன பண்ணேன்னா, தேங்காய் எண்ணெய் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பாட்டில் இருந்தால் அதை வந்து எலி கடிச்சிட்டு இது பண்ணிடுச்சு. ஐயோ நிறையா இருக்கே, அது வேஸ்ட்டாக போகுதுன்னு எடுத்து என்னோடய தலையில் வந்து ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸு. இவ்வளோ எண்ணெய் இருக்கும். அந்த ஊற்றும் போது அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்குது. என்னோட அப்படியே கண்ணெல்லாம் குளுமையாகுது. அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த எண்ணெய் இறங்குறத வந்து நான் நல்லா உணர்ந்தேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கண்ணுக்கு, தலைவலிக்கு, நமது எலும்புகளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கு ரொம்ப 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 இது நான் அனுபவபூர்வமாக இன்றைக்கி உணர்ந்ததுனால தான் சொன்னேன். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடியும் கருப்பாகாது. கண்ணுக்கு அப்படியே குளுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் இங்கே ஊற்ற அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்குது அந்த எண்ணெய். 1 மணி நேரம் ஊற வைங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம கேரளாவில் எல்லாருடைய தலைவலி, வயதானவர்கள், நாம் ஏன் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கண்ணு நல்லா இது அப்படின்னா இந்த ஆயில் பாத்து தான்.
ஆனால் கடலை எண்ணெயில் வந்து தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க, தலைவலி வந்துடும். வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 1/4 டம்ளர் எடுத்து நல்லா சுற்றியும் போட்டு அப்படியே சொதன்னு 1 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண் நோய், தலைவலி எதுவுமே வராது. அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்குது, அப்படியே கண்ணு குளு நீங்களே இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கே தெரியும். மாதத்தில் ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் செய்யுங்க. இது வந்து 10 ரூபாய் எண்ணெயே விற்கிது, 10 ரூபாய் தேங்காய் எண்ணெய் விற்கிது. வீட்டில் நம்ம எப்படியும் தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்க மாட்டோம் எப்பொழுதுமே. அதனால் டெய்லியுமே தலைக்கு எண்ணெய் தேய்ங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமான தலை குளிக்கிறேங்கிறது தான் நம்மளோட இது. அதனால் இதை தயவு செஞ்சு இதை நீங்கள் செய்யுங்க. நான் இதை உணர்ந்தேன். அதனால தான் நான் வந்து இதை இன்றைக்கி வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி. எனக்கு இந்த குறிப்பை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப அவசரமாக இது பண்ணினேன். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை, 19ஆம் நாள். இன்றைக்கி வந்து மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி, வைகுந்த சதுர்த்தி. வாக்கியப்படி நாளைக்கு தான். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி. இன்றைக்கு வந்து மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி, வரகுந்த வாக்கியப்படி நாளைக்கு தான். ஏன்னா கோவிலெல்லாம் நாளைக்கு தான் அந்த இதை செய்வாங்க. அதனால் வந்து நீங்கள் இது பண்ணுங்க. திருதியை திதி 2:36 வருது, 38 வரைக்கும் இருக்குது இன்றைக்கு. நாளைக்கு வந்து சதுர்த்தி திதி வந்து மாலை 12:30 வரைக்கும் இருக்குது. அப்போ இன்றைக்கி தான் செய்தாலும் செய்வாங்க. இன்றைக்கி வந்து திதி துவயம்னு இருக்கிறதுனால திருதியை திதி வந்து 2:30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி வருது. அதனால் நீங்கள் வாக்கியப்படி நாளைக்கு தான் கோவிலில் செய்வாங்க. ஏன்னா அவங்க காலையில் வர்ற சதுர்த்தியை தான் இது பண்ணுவாங்க. அதனால் வந்து கோவில்கள்லாம் நாளைக்கு இல்லை இன்றைக்கி செய்கிறாங்களான்றது தெரியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த நெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்றேன். நான் அப்புறம் பார்த்துட்டு நெட்டு தீர்ந்து போயிடும். இன்றைக்கி வந்து ஒரு இது பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில்